ஹாய். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன். சன்ஸ்க்ரீன் ஜெல் இதெல்லாம் உண்மையிலே தேவையா? இல்லை கண்டிப்பாக போடணுமா? அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் ஒரு கிரேஸியில் நான் வாங்கிட்டேன். பட் இப்போலாம் சன்ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அந்த லெவலுக்கு பில்டப் நிறைய இப்போ வீடியோஸ்லலாம் பரவிட்டு இருக்குது. ஆனால் நான் 2 நோட் பண்ணேன். இது வாங்கினதுக்கப்புறம் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நான் வந்து நேட்டிவ்ல இருப்பேன். அப்புறம் ஜாப்ன்னு வந்துச்சுன்னா நான் சென்னை வருவேன். ஸோ இங்கே சென்னையில இருந்தா நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஐ ஹேவ், லைக் மேபி லைக் ஐ யூஸ் இட் ஸ்டில் ஓகே. லைக் பட் வென்எவர் ஐ கோ ஹோம், ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டை வந்து ஐ வில் நாட் அட் ஆல் கன்சிடர் இட். அதை ஒரு பொருட்டா கூட நான் எண்ண மாட்டேன். ப்ளஸ் எனக்கு அதை பார்த்தா கூட எனக்கு ஒரு வெறுப்பா இருக்கும். இதெல்லாம் போடணுமா? அப்படின்னு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் போடணுமா? அங்கே தான் ரியாலிட்டியா இல்லை இது ரியாலிட்டியான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இப்போ ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை மக்கள் எப்பவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி தலை சீவுறோம், புதுசு வாங்கியிருக்கிறோமா, இல்லை கொரியர் வாங்குறோமா, இல்லை நம்ம சிரிக்கிறோமா, இதை வச்சு தான் என்ன செய்வாங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு அவுட்வர்ட் அப்பியரன்ஸை வச்சு தான் தே ஆர் டிசைடிங் இட். தோ தே நோ ஸ்டில் தே ஹேவ் தி ஸ்டபன் ஹார்ட் டு அக்செப்ட் இட். ஓகே, இது அழகான வசனம் என்னை வந்து ரொம்ப கவர்ச்சி பண்ணுச்சு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அட்லீஸ்ட் ஏசப்பாவது ஒரு மனுஷன் போல நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணாம நம்மளை இருதயத்தை பார்க்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். ஸோ அவருக்கு நம்ம இருதயத்தை அர்ப்பணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஸோ நம்ம இருதயத்தை ஆராயறதுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்கீத புஸ்தகத்துல சொல்லுற மாதிரி, மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்ம மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள்னு ஒரு வசனம் வரும். லைக் சங்கீதம் 124ல வரும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம அவமதிக்கும் போது, நம்ம கஷ்டத்தையும் அவமதிக்கும் போச்சுல, நம்ம பிரச்சனையை அவமதிக்கும் போச்சுல, தேவையில்லாம பிரச்சனை இருக்கும் போச்சுல கூட வம்பு பண்றவங்க, ஸோ இந்த மாதிரி நம்மளை விழுங்குறதுக்குனே நிற்பாங்க. நம்மள என்ன சிச்சுவேஷனை பார்க்காம நம்மளை விழுங்குறதுக்குனே நிற்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு தேவை தேவனுடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் நம்மளுக்கு தேவை. அவருடைய அரவணைப்பும் நம்மளுக்கு தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.